இன்னைக்கு நான் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன அனந்தா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைனுக்கு என்னன்னா, சாய்பாபாவோட பக்தர்கள் ஒரு 4 பேருக்கு அவர் வாழ்க்கையில என்னென்ன நல்லது செஞ்சார் அப்படின்றத அவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு கதையா சொல்லுவாங்க. அதுதான் இந்த படத்தோட கதையே. சோ இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. படத்தோட தொடக்கத்திலே ஒரு ஆசிரமத்தை தான் காட்டுறாங்க. அங்க பாபாவுக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. அப்ப அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட அந்த 4 பேரை நான் பார்க்கணும், வர சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவருமே நான் முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பிளைட்டை காட்டுறாங்க. அந்த பிளைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் இருக்காரு. இவரு தான் இதுல பக்தர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். இப்ப கூட ரீசெண்டா ஒரு அவார்டு கூட வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் பார்த்துட்டு, நீங்க அவர் தானே, உங்களை ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், தி கிரேட் பிசினஸ் மேன் ராம்குமார் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி சார் இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய பணக்காரனா ஆனிக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ராம்பார் என்ன சொல்றேன்னா, அப்படிலாம் பொண்ணு கிடையாதுங்க, நான் வேலை பார்த்தேன், அதோட கடவுள் நம்பிக்கை எனக்கு இருந்தனால தான் இப்படி வந்துச்சு அப்படின்றப்ப, சார் நீ என்ன சார் சொல்றீங்க, மிகப்பெரிய பணக்காரர் போய் கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கு அப்படின்றீங்கன்றப்ப, சார் கடவுள் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அந்த பிசினஸ் மேன் சொல்றாரு. உடனே பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கிற அப்படிலாம் கிடையாதுன்றப்ப அந்த பிளைட் பாத்தீங்கன்னா லைட்டா ஜர்க் ஆகுது. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா கடவுளை பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது வரைக்குமே கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பக்கத்து சீட்டுக்காரரு அவருமே பாத்தீங்கன்னா கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த ராம்பார் என்ன பண்றாருன்னா, பயப்படாதீங்க, கடவுளை பிரேயர் பண்ணிக்கிங்க, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பாத்தீங்கன்னா பேசிட்டு அவர் பாக்கெட்ல இருக்க அந்த சாய்பாபா போட்டோ எடுத்து வேண்டாரு. பாபா இங்க பாத்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, ஃபேமிலிலாம் இருக்காங்க, ப்ளீஸ் அவங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப பாத்தீங்கன்னா ஃபிளைட்டோட வேகம் லைட்டா குறையிற மாதிரி தெரியுது. அதே நேரம் பாத்தீங்கன்னா மேகத்துல சாய்பாபாவோட உருவம் தெரியுது. இந்த ராம்குமார் மட்டும் பார்த்துட்டு அப்பாடா அப்படின்றாரு. உடனே பாத்தீங்கன்னா வேகமும் குறையுது. இப்ப அந்த பக்கத்து சீட்டுக்காரன் என்ன சொல்றானா, இப்ப கடவுளை நம்மள காப்பாத்தினாரு, மெக்கானிக்கும் இன்ஜினியர்ஸ் தானே நம்மள காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, திருப்பி பாத்தீங்கன்னா அந்த பிளைட் திருப்பி ஆட ஆரம்பிக்குது. உடனே பாத்தீங்கன்னா கடவுளே மன்னிச்சிரு, உன தப்பா பேசிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கடவுள் கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அந்த தொழிலதிபருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசிரமத்துல இருந்து பேசுறோம், பாபா உங்களை பார்க்கணும் சொல்றாரு, நீங்க வர முடியுமான்னு சொல்லி கேட்கிறப்ப கண்டிப்பா வர அப்படின்ட்டு அந்த தொழிலதிபரும் போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணீங்கன்னா கண்ணப்பன் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா 2வது பக்தர். இவரு வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்காரு. அப்படி படிக்கும் போது அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் வருது. இந்த லெட்டர் எடுத்து இவர் பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு போன் கால். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆசிரமத்துல இருந்து ரவி பேசுறேன் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல பாபாவை பாக்குறதுக்காக உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தேன், அந்த லெட்டர் வந்துருச்சா என்னன்னு தெரியல, அதான் பாபா உங்களை பார்க்கணும் சொல்றாரு, அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் போன் போட்டேன் அப்படின்றப்ப கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் காலை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா 3ஆவதா நந்தினி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா லெட்டர் வருது. லெட்டர் கொஞ்ச நேரத்துல சேம் ரவி என்ன பண்றாரு, கால் பண்ணி நீனு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அடுத்ததா மைதிலி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ உடம்புல பெரிய பிரச்சனை இருக்கு போல இருக்கு. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சில பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சாமியார் இவங்களை கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட திசையை சொல்லி நீ அந்த பக்கம் போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுக்கு அந்த திசையை நோக்கி போகணும் அப்படின்றப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா போன் வருது, இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இவங்களுக்குமே புரியுது. அதுக்கு அடுத்ததா கொல்கத்தால இருக்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மெசேஜ் போகுது. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபாரின்ல இருந்து இங்க தங்கி இருக்க இந்த பாபாவோட பக்தர்கள் தான். அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த மெசேஜை பார்த்துட்டு பாபாவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த 4 பேருமே அந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்ததுமே அந்த ரபி அப்படின்றவர் என்ன சொல்றான்னா, இப்ப பாபாவுக்கு உடம்பு பாத்தீங்கன்னா முன்ன விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, அவரு படுத்த படிக்காதான் இருக்காரு, அவரை பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க முடியாது, ஆனா நீங்க பேசுறது எல்லாமே அவருக்கு நல்லாவே கேட்கும், உங்களுக்கும் பாபாக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லுங்க, அந்த சம்பந்தத்தை நீங்க பேச பேச அவர் உடம்பு தேரும் அப்படின்றது எங்களோட நம்பிக்கை அப்படின்றப்ப முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ராம்குமார் அப்படின்ற தொழிலதிபர் தான் பேசுறாரு. இவருக்கு முன்னாடி இந்த கடவுள் நம்பிக்கையே கிடையவே கிடையாதான். ஒரு நாள் எதாச்சும் இந்த ஆசிரமம் பக்கம் வந்திருக்காரு. அப்படி வரும்போது இந்த பாபாவை பார்த்திருக்காரு. பார்த்ததுமே ஒரு முக வசிமையில ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா ஒரு முகத்தை பார்த்துட்டு இருக்காரு. அகைன் ஒரு பாட்டி ஒரு கார்ல போறப்ப இந்த பாபா கூட்டு ஒரு போட்டோ கொடுத்திருக்காரு, இதை நீ வச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகவும் அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை ஜெட்டு வேகத்துல உயர ஆரம்பிச்சிருக்கு. எங்க இருந்தோ பணம் வந்திருக்கு, ஏகப்பட்ட சொத்து வந்திருக்கு, ஒரு பிசினஸ் பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. இப்படி போகும்போது தான் ஒரு நாள் பணத்தை டெபாசிட் பண்றதுக்காக பேங்க்குக்கு போயிருக்காரு. அந்த பேங்க் மேனேஜர் கூட பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு தான். அப்ப அந்த பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு சில பேர் அங்க இருக்கிற காவலாளியை சுட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா பேங்க் மேனேஜர் புடிச்சிட்டு லாக்கர்ல இருக்க பணத்தை எடுத்து கொடு அப்படின்றாங்க. ஆனா அதுக்கு மேனேஜர் என்ன சொல்றான்னா, லாக்கர்ல இருக்க பணத்தை என்னால மட்டும் எடுக்க முடியாது, அதுக்கு இன்னொரு ஆளு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவனுக்கு கேட்காம என்ன பண்றாங்க, அந்த பேங்க் மேனேஜரை போட்டு ரொம்பவே பயமுறுத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்க
இருக்கிற எல்லாருமே பயத்துல உட்காந்துருக்காங்க. இவருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி தான் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. ஆனா திடீர்னு ஒரு மனசுக்குள்ள என்னமோ தோணி இருக்கு. உடனே அந்த கொள்ளக்காரங்க கிட்ட போயிட்டு இங்க பாருப்பா, அவர் சொல்றது கரெக்ட் தான், இந்த லாக்கரை ஓபன் பண்ணனும்னா 2 பேரோட ஆக்சஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்பயும் நீங்க கேட்காதப்ப உடனே அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு வேணும்னா நான் டெபாசிட் பண்றதுக்காக கொஞ்சம் லட்சத்துல பணம் எடுத்து வந்திருக்கேன், அதை பேங்க் எடுத்துக்கங்க அப்படின்றப்ப அவனும் அதை பார்த்துட்டு சரின்ட்டு எடுத்துட்டு போறானுங்க. ஆனா அந்த தலைவனுக்கு மட்டும் ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஆமா எதுக்கு நீங்க வந்து திடீர்னு இந்த பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு இந்த ராங்பார் என்ன சொல்றான்னா, ஒண்ணும் கிடையாது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்க போறீங்க, அந்த குற்ற உணர்ச்சிக்கு ஒரு மருந்து தான் இந்த பணம் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு காவலாளியை சுட்டு கொன்னுட்டீங்க, அவரோட குடும்பம் எப்படி கஷ்டப்படும் அப்படின்றத நீங்க ஃபியூச்சர்ல யோசிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இந்த உலகத்துல நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் இந்த பேங்க்ல கொள்ளடிக்க வந்திருக்கீங்க. இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒண்ணு கொள்ளடிக்கிறதோ இல்ல இறந்து போறதோ சொல்லி பார்த்தா கிடையாது. நீங்க யோசிங்க, நீங்க இருக்கிற பிரச்சனையில நல்லா யோசிக்கிறப்பதான் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அந்த கொள்ளக்காரங்க என்ன சொல்றானா, யோசிச்சு பார்த்துட்டோம், எங்களுக்கு இந்த பணம் வேணாம், எங்களுக்கு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா இங்க இருக்கிற எல்லாரும் பயத்துல இருக்கிறப்ப நீங்க மட்டும் எப்படி தைரியமா வந்தீங்கன்னு சொல்லி கேட்டா அந்த பேங்க்ல அந்த சாய்பாபாவோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோ காட்டி இவர் ஆசிரமத்துக்கு போன கருத்தை தான் நானும் தைரியமான பணம் சம்பாதிக்கிற திறமைக்கும் என் சொத்துமே உயர்ந்துச்சு, சோ நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படியே கட் பண்ணா திருப்பி இந்த ரெண்டாவதா இருக்காருல கர்ணன், அவரு வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர். அவரும் அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 30வது திருமண நாள் கொண்டாட போறாங்க. அப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. அப்படி ஹார்ட் அட்டாக் வந்ததும் அவங்க பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்காங்க. இவரு போய் என்னென்னமோ பண்ணி அவங்களுக்கு எழுப்பத்துக்காக ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்காங்க, எந்திரிக்க மாட்டாங்க. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட பிரேயர் பண்றாரு, பாபா எப்படியாச்சும் என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா அவங்க பையன் செக் பண்ணி பார்த்துட்டு அம்மா இறந்து போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாபா மேல கோபமா இருக்காரு. அப்படி இருக்கும்போதுதான் அவங்க பையன் வந்து அம்மாவோட டைரியில இது கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து வந்து கொடுக்குறான். அந்த பேப்பரை படிச்சு பாக்குறப்ப அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, நான் இறந்து போன கருத்து தான் இங்க இந்த லெட்டர் படிப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பாபா மேல கோபத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க ஒரே ஒரு ஆட்டி ஆசிரமத்துக்கு போய் பாருங்க, அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்மை புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு என்ன பண்றானா அந்த ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க போனதுக்கு அடுத்து சரியான கோபத்துல தான் இருக்காரு. அப்போ ஒரு டாக்டர் வந்துட்டு என்ன பாபா பார்க்க வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறப்ப அந்த ஆளை பாக்குறது நான் பாருல, அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா நான் கோபத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரியும் உங்க மனைவி இறந்து போயிட்டாங்கன்ட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அடுத்து ஒரு விஷயத்த சொல்றாரு, உங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா உங்க கல்யாண நாளுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்கிட்ட செக்அப் பண்றதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றதும் அதை காப்பாற்ற முடியாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி நான் சொல்றப்ப அதுக்கு உங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னா, வேணாங்க, அவங்க ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவாரு, இறந்தா அவருக்கு ரொம்பவே இதா போயிடும், அதை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதனால தான் நானும் பாபாவும் உங்களை பத்தி சொல்லவே கிடையாது. உங்க மனைவி இறந்து போனது பாபாக்கும் ஏற்கனவே தெரியும். அவர் இறந்த கருத்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு, உன் பொண்டாட்டி எங்கேயுமே போக மாட்டா, உன் கூட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த விஷயத்த கேட்டதுல இருந்து அந்த கர்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அவருக்கு இறந்து போன மனைவி தெரியற மாதிரி தெரியுது. இப்ப கூட என் பொண்டாட்டி என் பக்கத்துல தான் இருக்கா, இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் அந்த பாபா தான் அப்படின்ட்டு அந்த கர்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நந்தினி அப்படின்ற ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணை காட்டுறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட தான் இங்க வந்திருக்காங்க. இவங்களோட கதை என்னன்னு சொல்லி பார்த்தா ஆரம்பத்துல இருந்து நந்தினி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபா மேல நம்பிக்கை தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு இந்த பாபா மேல பெருசா நம்பிக்கை கிடையாது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் போட்டிக்கு கிளம்பி போறாங்க. அப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ஸ்டேஜுக்கு ஏறணும். அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பண்ண தப்பால இவங்க கால் தவறி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விழும்போது இவங்களோட கால் வந்து பாத்தீங்கன்னா பிராக்சர் ஆயிட்டு. அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாபா என்ன காப்பாத்துவாரு, நான் கண்டிப்பா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் பாபா பாபான்னு சொல்லிட்டு ஏன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு இது முக்கியமான நடன போட்டி, உன் பாபாக்கு இது தெரியும்னா கண்டிப்பா நீ கீழே விடாம காப்பாத்திருக்கணும்ல, அவரெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்றானா, அப்பா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, பாபா என்ன கண்டிப்பா காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த பொண்ணு என்ன பண்றானா பாபா பேரை சொல்லி வேண்டிட்டு இருக்கா. அப்ப இந்த அப்பா என்ன பண்றாரு, பெல்ல தான் பொண்ணு பரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா காலில கொஞ்சம் துணூர் எடுத்து பூசுறா. அப்படி பூசுறப்ப அந்த துணூரால வந்து பார்த்தா அந்த கால் வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இவங்க அப்பா என் பொண்ணுக்கு இந்த போட்டியை விட்டா வேற வழியே கிடையாது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த பொண்ணு பாரா சூப்பரா டான்ஸ் ஆடுறா, அந்த பரிசுமே பின் பண்றா. இதை பாக்குறவங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான், பாபா கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு அடுத்ததான் நந்தினியோட ஃபேமிலியே வந்து பாபாவுக்கு மிகப்பெரிய பக்தர்களாக மாறிட்டாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மைதிலி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமாக்கி 10 வருஷமா குழந்தைய கிடையாது. இந்த பாபா கிட்ட வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றாரு. அடுத்த ஒரு வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழகான
அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளர்ந்து கருத்தது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட கடலுக்கு போயிருக்காங்க. அப்படி போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இவன் கிட்ட இருந்து ஒரு துணி எடுத்துட்டு போட்ல ஏறி இருக்கானுங்க. உடனே உணவு என்ன பண்றானா அந்த போட்ல வேகமா போறான். அப்படி போன கடுத்தது அந்த துணியை தூக்கி தண்ணியில கலசுறானுங்க. அது எடுக்கிறதுக்காக அவன் போனவன் தண்ணியில மாட்டிக்கிறான். ஏன்னா நீச்சல் தெரியல. அப்படி என்னடா துணி அப்படின்னு சொல்லி பார்த்தா இது அவங்க அம்மா பயன்படுத்தின ஒரு துணியா, அம்மாவோட நினைவா எடுக்கணும்னு சொல்லிட்டு போனவனுக்கு இப்படி ஆயிட்டு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கெஞ்சி கூத்தாடி எப்படி அந்த பையனை காப்பாத்துறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். டாக்டர் 24 மணி நேரம் டைம் கொடுக்குறாரு. இந்த 24 மணி நேரத்துல உங்க பையன் போச்சா உண்டு இல்லைன்னா இறந்துட்டான்னு அர்த்தம் அப்படின்ட்டு போறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சோகமா நைட் உட்கார்ந்து இருக்கும் போது பாபாவே வந்து பாத்தீங்கன்னா வேண்டிட்டு இருக்காங்க. அப்படி வேண்டிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல பனிமூட்டம் ஆகுது. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வராரு. சோ வழக்கமா அந்த டாக்டர் தான் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு கம்னு இருக்காங்க. அவரும் அந்த பையனை பார்த்துட்டு கவலைப்படாதமா உன் பையனுக்கு ஒன்னாகாது, கண்டிப்பா காப்பாத்திருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. நானும் கடவுளை தான் சாமி நம்பிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க டாக்டர் கிட்ட சொல்லுவோம். அவருக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு பூ எடுத்து கொடுக்குறாரு. அந்த பூ என்ன பண்றாங்கன்னா நேரா பாபாவோட போட்டோகளை பார்த்துட்டு இவங்க அப்படியே பக்கத்துல படுத்து தூங்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே விடியுது. அந்த பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு எழுப்புறான். அவங்க அம்மாவுக்கும் ஒன்னும் புரியல, அங்க இருக்கிற டாக்டருக்குமே ஒன்னும் புரியல. ஏன்னா கிட்டத்தட்ட இறந்து போகிற ஸ்டேஜ்ல இந்த பையன் இப்ப உயிரோட வந்துட்டான் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையனை காப்பாத்திட்டோமே அப்படின்றப்ப நேத்து நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்தாரு அப்புறம் தான் அப்படின்றாங்க. உடனே போய் சிசிடிவி செக் பண்ண சொல்றப்ப நேத்து எந்த ஒரு டாக்டரும் வரல அப்படின்றாங்க. உங்க பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நேத்து கடவுளால தான் உங்க பையன் காப்பாற்றப்பட்டிருக்கான், நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்றப்ப அப்பதான் உங்க அம்மாவுக்கு தோணுது நேத்து நைட்டு வந்தது பாபா தான் தான் பையனை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உங்களோட லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றப்ப கடைசியா வந்து பார்த்தா அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த ஃபாரினர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வீடு வந்து ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அந்த காடுல அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தீ விபத்து நடக்குமா. ஒரு நாள் அதிகமான தீ விபத்து நடக்கிறப்ப அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருந்திருக்கு. அவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எரிய போற நிலைமையில இவங்க ரொம்பவே பயந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படி அழுகும் போது அந்த வீட்டுல சாய்பாபாவோட போட்டோ இருந்திருக்கு. அது கை காட்டுற மாதிரி இருக்குமோ அந்த தீயெல்லாம் என்ன பண்ணிருக்கு அந்த வீட்டை நெருங்காம அப்படி நின்றுருக்கு. அவங்க குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்கு. சோ இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தோட கொல்கத்தாக்கு வந்து அங்க வந்து இந்த பாபாவோட புகழை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருந்திருக்காங்க. சோ இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் 2011 பாபா இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதுக்கடுத்து அங்க இருக்கிற எல்லாருமே எப்படி கண்ணீர் விட்டு அழுதுறாங்க. அப்புறம் அந்த பாபா எப்படி இருப்பாரு அப்படின்ற ரியல் ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நமக்கு போட்டு காட்டுறாங்க. இதுக்கு அடுத்ததாய்க்கு இந்த இடத்துக்கு ஒரு ஃபேமிலி வருது. இவங்க பரம்பரையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாபாவுக்கு மிகப்பெரிய ஒரு பக்தரா இருந்திருப்பாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை கிட்ட இந்த பாபாவை பத்தியும் அவரோட பெருமையை பத்தியும் சொல்றப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றானா நான் பாபாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றானா கில்லம்மா பாபா இறந்துட்டாரு, அவர் திருப்பி நம்ம கிட்ட வரமாட்டாரு, அவர் தெய்வமா ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு அமைதியா இருக்கா. அதுக்கடுத்து அங்க தியானம் பண்றதுக்குன்னு ஒரு கிடம் இருக்கு. அந்த கிடத்துல தியானம் பண்ற உட்கார்றப்ப அந்த குட்டி பொண்ணுக்கு யாரோ தங்க கூப்பிடுற மாதிரி தெரியுது. யாரும் சொல்லி பார்த்தா மூலையில அந்த பாபா நிழல் மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அந்த குழந்தைக்கு கை காட்டுறாரு. அதை பாக்குறப்ப அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாபா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா அம்மா எங்க பார்த்தா அப்படின்றப்போ ஒரு கிடத்தை காட்டுறா. பட் அந்த கிடத்துல பாபா இல்ல. ஆனா அந்த பாபா வந்து ஒரு ஆத்மாவா தான் பொண்ணுக்கு காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு படத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்குமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க.